யானை தெய்வானை தற்பொழுது 11 நாட்களுக்கு பிறகு வெளியே சென்றிருக்கிறது. யானை தெய்வானை தாக்கி பாகன் உள்பட 2 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்திலேயே ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. கடந்த 18ஆம் தேதி திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை தாக்கி யானை பாகன் உதயகுமார் மற்றும் அவருடைய உறவினர் சிசுபாலன் ஆகியோர் உயிரிழந்தார்கள். பாகனுடைய உறவினர் யானையை தொட்டு நீண்ட நேரமாக யானை அருகே நின்று செல்ஃபி எடுத்திருக்கிறார். இதனால் கோபமடைந்த யானை சிசுபாலனை தாக்கி இருக்கிறது. சிசுபாலனை காப்பாற்ற சென்ற பாகனையுமே யானை தெரியாமல் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதன் பிறகு யானை தெய்வானை தீவிர கண்காணிப்புல இருந்து வருகிறது. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதுமே பெரும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கிடையே யானை கடந்த 10 தினங்களாக அதனை கட்டி வைத்துள்ள அறையிலிருந்து வெளியே வரவில்லை. அதனை மிகவும் அதிகாரிகள் கண்காணித்து வந்தார்கள். யானையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பற்றி கண்காணித்து வந்தார்கள். யானை 2 பேரையுமே தாக்கிய ஒரு 10 நிமிடங்கள்ல இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது அப்படின்னு தகவல்கள் வெளிவந்தது. அதன் பிறகு மருத்துவர்களின் முழு கண்காணிப்புல யானை இருந்து வருகிறது. இந்த நிலையில 11 நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக யானை அந்த அறையில் இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்காக அதிகாலையிலேயே யானையை குளிப்பாட்டி நவதானிய உணவுகள் வழங்கிய யானை பாகன்கள் யானையை அந்த அறையில் இருந்து வெளியே அழைத்து வந்து அறைக்கு அருகே கட்டியிருக்கிறார்கள். மேலும் யானைக்கு பச்சை நாற்று உணவாக வழங்கப்பட்டு வருகிறது. அதனை தெய்வானை யானை உண்டு மகிழ்ந்திருக்கிறது. இதனை அந்த வழியாக செல்லும் பக்தர்கள் வேடிக்கை பார்த்தபடி சென்றிருக்கிறார்கள். இதற்கிடையே இந்த அசம்பாவித சம்பவத்திற்கு பிறகு யானைக்காக சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆனந்த விலாச மண்டபத்தில் சிறப்பு யாகசாலை பூஜைகளுமே நடத்தப்பட்டு இருக்கிறது. இதுல அங்கு வைக்கப்பட்ட புனித நீர் கோவில் யானை தெய்வானைக்கு தெளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, யானை கட்டப்பட்டிருந்த அந்த அறைக்குமே சம்பவம் நடந்த இடத்திற்கும் இந்த புனித நீரானது தெளிக்கப்பட்டிருக்கிறது. யானையை இப்போ யாரு பராமரிச்சுட்டு வராங்க அப்படின்னா உயிரிழந்த உதயகுமாரினுடைய உறவினர். யானை பாகன் உதயகுமார் உயிரிழந்த நிலையில யானை தெய்வானை உதயகுமாரை தேடி இருக்கலாம். தன்னை அறியாமையே அதை தாக்கி இருக்கிறது. இந்த நிலையில 10 நாட்களுக்கு பிறகு இன்று அறைக்கு அருகே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு யானையை புத்துணர்வு முகாமுக்கு அழைத்து செல்லலாமா வேண்டாமா அப்படிங்கறத அதிகாரிகள் ஆலோசித்து தெரிவிப்பார்கள். அண்ணா எனக்கு கொஞ்சம் தொழிங்கண்ணா. வருது.